Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 12th chapter discrete mathematics exercise 12.1ல question number 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். question number 6 என்னன்னா இந்த மாதிரி ஒரு tabular columnல அங்கங்க blank space இருக்கும். அதுல என்ன ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது binary operationனு கொடுத்துட்டாங்க and இது commutative-னு ஒரு hint கொடுத்திருக்காங்க. commutative-னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? A star B பண்ணாலும் B star Aன்னு போட்டாலும் ஆன்சர் சேம். இப்போ இங்க பாருங்க, இங்க கேப்பா இருக்கா? இங்க எதையும் மல்டிப்ளை பண்றோம் A star B. அப்ப உடனே B star Aவோட ஆன்சர் பாரு Cன்னு வருதா? அப்ப A star Bயும் C தான். அதை தான் இங்க போட்டிருக்கோம். இப்ப ஸ்டார் கம்யூட்டேட்டிவ்ன்றதுனால எனக்கு B star Aவோட ஆன்சர் Cன்னு தெரியும். அப்ப A star Bக்கு ஆன்சர் என்ன? C. அதே போல அடுத்து வந்து B star Cக்கு Aன்னு தெரியும். அப்ப A star Cக்கு கண்டிப்பா என்னதான் வரும்? A தான் வரும். அதுக்கு C star B எனக்கு தெரியாது. அப்ப B star C யோட ஆன்சர் A. அப்ப A star C க்கு என்னதான் வரும்? A தான் வரும் அப்படின்னு போடுறோம். ஸோ அந்த ரிமைனிங் பிளேசஸை கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். பட் இதில் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம இது கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவான்னு செக் பண்ணுறோம். இதை ஒரு ரோவாக தான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் சேமாக இருக்கிறத விட்டுருங்க. A star B C வருது. அப்போ B star A Dன்னு வருது. சேமா இல்லை. அப்போ இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ்னா 3. ஃபர்ஸ்ட் B star C ஆன்சர் கண்டுபிடிப்போம். B star Cனா B வருது. அப்போ A star Bனா A star B Cன்னு வருது. இப்போ ப்ராக்கெட் மாற்றி போடுவோம். A star Bயோட ஆன்சர் Cன்னு வருது. C star Cன்னு வருது. அப்போ C star Cயோட ஆன்சர் A. ரெண்டுமே சேமாக வரல. ஸோ இது அசோசியேட்டிவும் இல்லை. நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி பூலியன் மேட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லையா? அதில் வந்து சிம்பிள் வந்து டிஸ்ஜங்ஷனாக இருந்தால் மேக்ஸிமம் நம்பர், கன்ஜங்ஷனாக இருந்தால் மினிமம் நம்பர். ஓகேவா? ஸோ A டிஸ்ஜங்ஷன் B, A கன்ஜங்ஷன் பின்னு நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரப்போ ஃபர்ஸ்ட் A டிஸ்ஜங்ஷன் பியோட ஆன்சரை போட்டுட்டு கன்ஜங்ஷன் C. அப்போ இதில் வரதுல மினிமம் நம்பர் போடுவோம். அப்புறமா இதில் வர மேக்ஸிமம் நம்பர் போடுவோம். நெக்ஸ்ட் இப்போ எம்ன்றது XX. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோ கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ். செகண்ட் கொஸ்டின் வந்து அதே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ரெண்டு எடுத்துப்போம். ஒன்று A, ஒன்று B. XX, YY. X, Yயும் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0னா கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் 2XYயும் ரியல் நம்பர் -0வாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார் இஸ் க்ளோஸ்ட் ஆன் M. கம்யூட்டேட்டிவ்னா இப்போ A star B 2XYன்னு வருதுன்னா B star Aவும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். மல்டிப்ளிகேஷன்றனால இட் இஸ் அசோசியேட்டிவ்னு சும்மா எழுதினாலே போதும். அதுலேயே ரெண்டாவது கொஸ்டினுக்காக நான் மறுபடியும் அதே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு ஐடென்டிட்டி A star E ஈக்குவல் டு E star A ஈக்குவல் டு A. அப்போ இதை பண்ணால் 2XC வந்து Xக்கு ஈக்குவலாக XX போயிடும். அப்போ ஈயோட ஆன்சர் 1/2. ஸோ இட் ஹஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட். இன்வர்ஸ்னா 2X இன்வர்ஸ் வந்து 1/2. அப்போ X இன்வர்ஸ் 1/4, X இன்வர்ஸ் வந்து 1/4X. இட் ஹஸ் இன்வர்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஏன்றது ரேஷனல் நம்பர் பட் 1 கிடையாது. ஸோ X star Yனா X + Y - XYன்னு போடுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அது பைனரி அண்ட் தென் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் பார்ட் வந்து ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். அதே மாதிரி பைனரி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஷருக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டு எடுத்துப்போம். இப்போ X star Yனா X + Y - XY. நமக்கு நல்லா தெரியும் இங்கே 1 கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னா 1 கிடையாதுன்னா நிறையா நம்பர் இருக்குது, 2, 3, 4 அது எல்லாம் போட்டு ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நான் 1 போட்டு தப்புன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ X star Y 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ப்ளஸ் X இங்கே வந்தால் -X, இங்கேருந்து Y காமனாக எடுப்போம். அப்போ இது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். ஸோ Y 1ன்னு எடுத்தால் தான் X star Y 1ன்னு வருது. அப்போ நம்ம தான் இங்கே 1 கிடையாதுன்ட்டோம்ல. அப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சரும் 1 இல்லாமல் தான் வரும். ஸோ இட் இஸ் க்ளோஸ்ட் ஆன் A. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் X star Yனாலும் Y star Xனாலும் ஒரே ஆன்சர் வருது. அசோசியேட்டிவ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் அதே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி போன இதில் இங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன எழுதணுமோ அதே தான் செகண்ட் பார்ட்லேயும் நம்ம காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதே மாதிரி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி போட்டுருவோம். ஐடென்டிட்டிக்கு என்ன வரும்? X star E ஈக்குவல் டு E star X ஈக்குவல் டு X. X star Eக்கு X + E - XE ஈக்குவல் டு Xன்னு போடுவோம். XX போய்டும். E காமனாக எடுத்தால் 1 - X. அது இங்கே 0ன்னு வரனால any of 0. ஸோ
ஈயோட ஆன்சர் நமக்கு 0ன்னு வருது. பட் எக்ஸ் வந்து 1 மட்டும் இருக்கக்கூடாது. இன்வெர்ஸ்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வெர்ஸை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இன்வெர்ஸோட ஆன்சர் இது வரும். ஸோ இட் ஹாஸ் இன்வெர்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.